மகர ராசி நேயர்களுக்கு எப்படிங்க இருக்கும் சார்? உங்களுக்கு தான் 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துக்கு குரு போகிறாரே. 4ஆம் இடத்துல இருந்து குரு போகிறது 5ஆம் இடத்துக்கு போனாலும் 9ஆம் பார்வையாக பார்க்க போகிறார் உங்கள் வீட்டை. ஏற்கனவே 7.5 சனி நடந்துக்கிட்டு இருக்குது, அதுதான் உங்கள் மனசில் ஓடிக்கிட்டு இருக்குது. சார் என்ன 7.5 சனி சார், எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு தெரியுங்களா? கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் சார், அதனுடைய பலன் வரல. எனக்கு பணம் கூட தேவையில்லை சார், ரிக்கக்னேஷன் இல்லை, நான் கஷ்டப்படுறேன். ஆனால் இந்த மகர ராசி நேயர்களுக்கு நல்லது நடக்குமா சார்? இல்லை அந்த 7.5 வருஷம் நான் அப்படி தான் காத்துக்கிட்டு இருக்கணுமா? இன்னும் அந்த பாத சனியில் 2.5 வருஷம் இருக்கணுமா? அதை சொல்லவே மாட்டேன்றீங்களே நீங்கள். அப்படின்னு சொன்னால் இந்த ஆண்டு உங்களுக்கு குரு பார்க்குறார். குரு பார்க்க கோடி நன்மை. சொந்த வீடு, வாகனங்கள், சுப பலன்கள், குழந்தைகள் திருமணம், வெளிநாடு போகிறது, வெளி மாநிலம் போகிறது, அதிக சம்பளம், அதிக பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி, இது அத்தனையும் வரும். இதில் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது. குடும்பம், வாக்கு, தனம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல செவ்வாயும் சனியும் இருக்குது. எலக்ட்ரிசிட்டி, நீரினால், நெருப்பினால், அதனால் கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் வீட்டில் வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணுறது விட்டு கொடுத்து போங்க, தயவு செஞ்சு வேண்டாம். இந்த குடும்பத்தில் வந்து செவ்வாய் சனி இருக்காப்புல இல்லை, ஆகவே ஹீட்டட் ஆர்கியூமெண்ட் வேண்டாம், விட்டு கொடுத்து போங்க. அதே நேரத்தில் இந்த ஒரு வருஷம் உங்களுக்கு நீங்கள் நினச்சதெல்லாம் வெளி உலகத்தில் சாதிப்பீங்க. அற்புதமான பலனாக இருக்கும். கார் வந்து நீங்கள் வாங்கலாம், வாகனங்கள் வாங்கலாம், புதிய வாகனங்கள் மாற்றலாம், அற்புதமான பலன் கிடைக்கும். இது நிறைய நல்ல பலன். நீங்கள் சொல்கிறீங்களே சார், இன்னும் எனக்கு நல்ல பலன் வேணும்னா என்ன சார் பண்ணணும்னா, நாகப்புற்றுக்கு மஞ்சளும் குங்குமம் இட்டு வழிபட வேண்டும். அது எந்த நாளில் பண்ணணும்னு ஒரு கணக்கு இருக்குது சார். சதுர்த்தி திதியில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இல்லை நாகப்புற்று இருக்குது இல்லைங்களா, அப்படிப்பட்ட அந்த கோவில்களில் போயிட்டு பால் ஊற்றி சுவாமிக்கு வந்து ஒரு அபிஷேகம் பண்ணி, நான் சொன்ன மாதிரி பூஜை பண்ணி பாருங்கள். 7.5 சனியாக இருந்தாலும் திருநள்ளாருக்கு போனால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் உங்களுக்கு இங்கே கிடைக்கும். இது எல்லாத்தோட குரு சாதகமாக இருக்கும்போது அதி அற்புதமான சுப பலன்கள் கிடைக்கும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.